ஹாய் கைஸ், நான் உங்கள் கேகே கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒன்றுவான். அதுக்கு முன்னாடி நம்ம கில்டு ஐடியும் அதுக்கப்புறம் நம்ம ஐடியும் கில்டில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்போம். வந்து சேர்றவங்க சேரலாம். நம்ம கில்டில் 7 பேருக்குன்னு இடம் இருக்குது. கில்டு ஓப்பன் பண்ணி இப்போ தான் 2 நாள் ஆகுது. அதால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்து சேர்ந்துங்கன்னா உங்கள் இஷ்டம், வந்து சேர்ந்துக்கோங்க. நம்ம ஒரே ஒரு ரூல்ஸ் தான், சாட்டர்டே கில்டு வர அன்றைக்கி கில்டு மெம்பர்ஸ் கொடுத்தா நீங்கள் போகணும், அவ்வளோதான். வேறு ஒரு ரூல்ஸும் கிடையாது. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒன்று வேணாம். ஏன்னா ஓவராக பேசினான், நான் விளையாட மாட்டெல்லாம் பேசியிருந்தான் யூடியூப்பில். எல்லாம் அடுக்கிறேன். நான் 1v1 கூப்பிட்டேன், அதான் போனேன். ஃபஸ்ட் மேட்ச் நான் நீங்களே பாருங்கள். அவனும் ஒரே பக்கத்துலேருந்து அடிக்கிறான். அவன் ஏறவே மாற்றுறான். அதுக்கப்புறம் க்ளோவாலும் போட மாற்றுறான். அதுவும் சடனாக ரஷ் ஆகிட்டான். நான் பார்க்குற டைமில் நான் சுற்றி க்ளோவால் போட்டுனேன். அந்த டைமில் மெடிக்கெட்டெல்லாம் எடுத்துனோம்ல நம்மக்கிட்ட. இப்போ பவர்ஃபுல்லாக இருந்தது நியான் கேரக்டரை போட்டு நான் எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்குலாம் பார்த்தேன். எனக்கு எம்தனத்தை ஆயிட்டுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நியான் ஏறிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஓரளவுக்கு ஓகே இந்த புல்லட் போடும். அதுக்கப்புறம் ஏறலையா, நான் எக்ஸ்ட்ரா க்ளோவல் போட்டு உடச்சிட்டான். அவன் இந்த சைடு ஏறானோடனே சரி இந்த சைடு தான் இருக்கான். அப்புறம் நம்ம இந்த சைடு க்ளோவல் போட்டு நம்ம போய் அடிக்கலாம். அப்படியாடோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே போட்டுருந்தேன் அந்த சைடில். இதுக்கப்புறம் நான் வில்லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணினேன். அவன் இங்கே சுற்றி க்ளோவல் போட்டு அங்கே இருக்கான். அடாக்கும் நானும் சுற்றி அங்கே வந்து ஐட்டுவானா. அப்போயும் நைட்டி முடிச்சிருப்பேனா. அதுக்கப்புறம் அவன் மைக்கான்ட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துல எல்லாம் நான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்குறான், பாத் மாதிரி ஐட்டாடுறானே. சரி அதுக்கப்புறம் நான் போனேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் அவன் ஒன்ட்டா படிக்கிறதுக்கு தூக்கி எப்படி ஐட்டுவான் நீங்களே பாருங்களேன். அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கற்றுனா தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி ஐட்டுறான்னு. அவன் ஃபோன் பண்ணி நம்மளை சொல்கிறான் ஐட்டாடுறான்னு. அதுக்கப்புறம் அவனே டபுள் பேர் எடுத்துன்னு ஐட்டுவான். நீங்களே சொல்லுங்கள் லாஜிக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிக்க போகிறான்னு இந்த 1v1ல். உங்களே இப்படி திட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே வெயிட் பண்ணேன். ஒன்ட்டா படிக்கணுன்னா வெயிட் பண்ணினேன். சரியாக ரஷ் பண்ணிட்டான் ஊக்காங்க போட்டு. அதுக்கப்புறம் நான் ஐட்டிடுவேனா, க்ளோவல் போட்டுருவேன் நம்மளை ஐட்டத்துக்குள்ளே. அதுக்கு உள்ளே இருப்பான். அதுக்கும் க்ளோவல் போட்டு இங்கே வச்சுருவேன். எப்போ விளையாடுனா பழுத்து இல்லை அவனை பிடிச்சி நம்ம க்ளோவெல்லாம் மாற்றிங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். ஒரு நாக்கு ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊசி எடுத்துனான். அப்படியே கிட்ட போய் ஒரு ஹெட்டு கடை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்து மட்டும் சேல் பண்ணியிருப்பான். அது எந்த ரவுண்டு எனக்கு மறந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு புரியும். நீங்களே எப்படி சிரிக்க போகிறீங்கன்னு பாருங்கள். நான் இப்போ சொல்கிறத விட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நானும் இப்போ ஸ்கோப் போட்டுருப்பேன். அவங்க நிற்பான். நான் தெரியாமல் அழுத்திடுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், உஷாராயிட்டான். அதுக்கப்புறம் மெடிக்கெட் வாங்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மெடிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் மெடிக்கெட்டை வாங்கிட்டு வெளியே கொடுத்துட்டு அப்படியே ஓட்டினேன். இங்கே க்ளோவல் போட்டு அவன் என்ன அப்படியே கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, பிகாஸ் ஆஃப் சில ரீசன் இருந்துச்சு. இந்த சைடு ஏறான். நானும் என்ன பண்ணேன், எப்போயாச்சும் க்ளோவல் பண்ணி நான் ஒன் டாப் வைக்கிறான். ஒன் டாப் வைக்கலான்னா நானும் ட்ரை பண்ணேன். அவன் இங்கேருந்து ஐத்திரம் ஒன் டாப் வச்சுன்னு. சரி உட்பேக்கில் என்ன விஷயம் தெரியும் எனக்கு சரணா வரல. நான் எப்போவுமே உட்பேக்கில் செம்மையாக அடிப்பேன். இன்னும் சரியாக கனெக்ட் ஆகலை எனக்கு. போய் டெசர்டிகள் எடுத்துருப்பேன் போட்டு. டெசர்டிகளை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் டெசர்டிகள் அடிக்கிறத டெசர்டிகளும் எனக்கு சரியாக கனெக்ட் ஆகாது. நான் டெசர்டிகள் எடுத்த டைமில் அவனும் டெசர்டிகள் எடுப்பான். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டோ அடுத்த ரவுண்டில் தான் டெசர்டிகள். இந்த ரவுண்டான் டெசர்டிகள் எடுத்துட்டானா நான் அப்படியே சுட ஆரம்பிப்பேன். அவனும் என்ன நினச்சி தெரியல, ஒரு டெசர்டிகள் தூக்கிட்டான். அடுத்து அழிட்டான். இப்போதைக்கு உட்பேக்கிட்டு சுற்றி க்ளோவல் போட்டு மெடிக்கெட் அடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் அவன் எடுத்துன்னு வருவான் டெசர்ட்டு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், வெளியே உடச்சிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணி அடிக்கலான்டா. இல்லை டெசர்ட்டுகள் காணல ரெடியாக இருக்குது. அப்படியே பொத்துன்னு வைப்பான் கண்ணில். நானும் க்ளோவல் போட்டு தான் தப்பிச்சு நிற்பேன். நானும் அதுக்கு உட்பேக்க மாட்டேன். குடிச்சு பண்ணான் டைம் மாட்டும் போது அவனை வச்சிடலாம். அப்படி தான் நானுன்னேன். அதுவும் இப்போது ஒன்ட்டா போட்டு அவனை பட்டுக்க வச்சுருப்பேன். சரி எம்தன் போய் அழுத்திடுவான். அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இப்போ நம்மளோட 8வது ரவுண்ட் 4வது ரவுண்ட் ப்ளே பண்ணிருக்கிறோம். இந்த ரவுண்டில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தோற்றா கூட கவலை இல்லை, மேட்ச் நம்ம பார்க்க வந்துடும். அந்த ஒரே ஒரு டைரக்டராக நான் போனேன். ஓவராக வாய் பேசுகிறான். அதுக்கப்புறம் நான் கமெண்ட்டில் நம்ம ஐடி கொடுக்குறல வந்து நீங்களும் வாங்க, நம்மளும் ரூம் கார்டு போடலாம். 2 குறைச்சி தரேன். நம்ம கில்டுக்கு வந்து சேரணும்னா ஒரே ஒரு சின்ன ரூல்ஸ் தான்.
நீங்கள் கீழே டேக் இருக்குல்ல ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுங்க. கீழே டேக் இருக்கும், அதில் நம்ம யூடியூப் சேனல் நேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கில்டு அக்செப்ட் பண்ணோன்னே நீங்கள் எல்லாம் வேணால் மாற்றிக்கோங்க. எனக்கு ஜஸ்ட்டு தெரியணும்ல, நீங்கள் வந்து சேர்ந்துக்கிறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்றான் அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறேன். சரி, நான் வீடியோ ஏன்டா நைட்டில் போட்டுனுக்கிறேன்னு கேட்டேன். நம்ம ஃபோனில் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கவே முடியாது. நானும் காலையில் ட்ரை பண்ணி நேராக வீடியோ எடுக்க நம்மளால முடியல. நம்ம பிஆர் புஷ் பண்ணிக்கணுமா, நம்ம அடுக்கு பார்த்துராக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் சேவ் அப்படியே டக்குன்னு கட் ஆகிடுச்சு ஃபுல்லானதுக்கப்புறம். சரி சேவ் ஆகிடும் முடிஞ்சிச்சு நினச்சா சேவே ஆகலைங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, காண்டாயிடுச்சு. சரி ஆனால் ஒத்துடலாம். நான் இப்போ எமௌண்ட் போடலாம் ட்ரை பண்ணோம், அதுக்கெல்லாம் ஏஞ்சிடணும். அவன் ஏஞ்சிட்டான் நினச்ச மாதிரியே. ஆனால் முடிச்சிடும். சரி இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். அதான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. அவங்க அப்பா நைட்டில் தான் ஒரு டைமில் ரொம்ப லேட்டாக இருக்குல்ல, நான் தூங்கிடுவேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் கைஸ் என்னால் கொஞ்சமாச்சும் வீடியோ போட முடியும். சப்போர்ட்டே கிடைக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் ஆச்சும் பண்ணுங்கள். நம்ம டார்கெட் இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து 5. சரி நம்ம இப்போ நம்ம பெரிய பெரிய யூடியூபர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம பண்ணி பார்த்தோம். சரி இப்போ நான் மறுபடியும் இந்த இப்படி வந்து அடிக்க பார்த்தோம். சரி இதுக்கு மேலே பண்ணால் நம்மளால அவங்க மாதிரி அடிக்க முடியாது. இப்படிக்கு நம்ம விட்டுருலாம். நம்ம அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து ட்ரை பண்ணுவோம் அந்த ஷாட்டை. ஸோ நம்மளை ஐடுவான். இதே இப்போ தான் இருக்கும் அந்த பார்த்தேன். இங்கேருந்து என்ன பண்ணுவோம், ஐட் இன்னுமா இல்லையா, அவன் வச்சு வெயிட் பண்ணியிருந்தான். நான் டக்குன்னு எனக்கு டியான் கேரக்டர் ஆக்டிவேட் ஆகிடுச்சா, க்ளோல் அடிமுறை லைஃப் எழுதிச்சு. நான் சுற்றி க்ளோல் போட்டினேன். இப்போ தான் அந்த பாட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், நீ நினச்சிடுறான் இனிமேல் இந்த பாத்துக்கு இனிமேல் அடிடாங்க. அவன் இந்த ரவுண்ட் அவனை எப்படியும் முடிச்சிடுவேன். நீங்கள் முடிக்கிறத பாருங்கள். அந்த பாத்து எப்படி வெயிட் பண்ணுன்னு கொஞ்சமாச்சு க்ளோவால் போத்துறான்னு அடிக்கணும். அவன் க்ளோவாலே போடாமல் அவன் வேஸ்ட் தான் வேண்டாம். அவன் கடையை நான் அப்படியே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் உயிர் வைக்க மாட்டேன், பர்த்டே மண்டையிலே வச்சு அனுப்பிட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இதான் நம்மளோட 6வது ரவுண்டு. நம்ம 6வது ரவுண்டில் நம்ம எப்படியாச்சும் முடிக்கணும். மறுபடியும் அவன் காண்டி ஏற்றுவான் நம்மளை. எப்படியாச்சும் இன்றைக்கி நம்மளை அவனை முடிச்சாலாம் இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்பாண்ட் நம்ம கன் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்பாண்ட் ஆகத்துனா நம்மளால் அவனை கில் அடிக்க முடியும். நம்ம அந்த யூடியூபர் ஆக்டர் மாதிரி நம்ம ஒரு நாள் வச்சு நம்ம என்கிட்ட படித்து நம்ம ஷார்ட்ஸில் போடுறேன். நம்ம இப்படி நம்ம லாங் வீடியோ தான் போட்டுக்கிறேன். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னா நீங்கள் கேட்குறேன் கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. சரி நம்ம பேசினது போடா. இப்போதைக்கு நம்ம என்னை எனிமி அடிக்கிறான். சரி நானும் அந்த மாதிரி அடிக்க பார்க்குறேன் அந்த பெரிய யூடியூபர் ஷார்ட்ஸ்லாம். சரி இப்போ நீங்கள் டைமில் இல்லை தம்புட்டு முடிச்சிருப்பான், ஏடபிள்யூ வச்சு அழுத்தி இருப்பான். நான் அப்படியே எமௌண்ட் போடலான்னு நினச்சா போடல. சரி ரெண்டு போடுவான் ஃபைனல் ரவுண்டு. நினைக்கான் ஃபைனல் ரவுண்ட்லலாம் அவன் பண்ணியிருப்பான். சரி பண்ண சரி ஒரு ரவுண்டாச்சும் வச்சா கூட பரவாயில்ல. பாவத்து மாதிரி தோற்றுட்டோன்னு தெரிஞ்சு ஆஃப்லைன் போயிட்டான். அப்படியே நானும் தெரியாமல் ரன்னிங்கில் பண்ணான், ஸ்கோப் போட்டேன். அவன் யாரோ தெரியுறாங்களேன்னு இப்போ இல்லை இப்போ ஸ்கோப் போட்டிருக்காங்க. டக்குன்னு அங்கே நிற்கிறான் அவன். ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் பார்க்குறது போட்டால் டக்குன்னு ஹெட்டு வேலை உள்ள. சரி இப்போ நான் போட்டு டக்குன்னு வச்சு நான் மேட்சை முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். see you, டாட்டா, பாய் பாய்.